இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு ஈரங்கம் போட்டாச்சு. ஈரங்கத்தை நல்லா வதங்க விடலாம். கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதோட கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். இதுதான் குடல் குழம்பு வைக்கிறது முக்கியமான மெத்தட். நம்ம குடலை நல்லா கழுவுனதுக்கப்புறமா நல்லா வெந்நி வச்சு திரும்பவும் கழுவிக்கணும். கழுவுனதுக்கு அடுத்து இப்போ இதோட வீட்டில் அரைச்ச மசாலா, அப்புறம் இந்த கறி மசாலா, அதுக்கப்புறமா இஞ்சி, தேங்காய், ஈரங்கம், கருவேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சாச்சு. அந்த அரைச்சதெல்லாம் விழுதாக்கி இந்த குடலோட சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம தாளித்தது பாத்திரத்தில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு இந்த குடல் நமக்கு வேகிறதுக்காக தண்ணி தேவை. எந்த அளவு தண்ணி தேவையோ அதை நாம் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் மசாலா இருக்கிறதுனால இதையும் சேர்த்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதோடு சேர்த்து ஊற்றிக்கலாம். இது எத்தனை விசில் அடிக்கணும்? 5 விசில். குடல் இப்போ சின்ன குக்கராக இருக்கிறதுனால இதில் நம்ம 5 விசில் வச்சா தான் குடல் நல்லா வேகும். இது நமக்கு பெரிய குக்கர், இது சின்ன குக்கருங்கிறனால 5 விசில் வச்சிடலாம். ரத்தத்தில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ குடல் நமக்கு நல்லா அவிஞ்சு வந்துருச்சு. இப்போ விசிலெல்லாம் எடுத்துகிட்டு மூடியை திறந்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா தெரியும் கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ சூடான சுவையான குடல் ரத்தம் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.